இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பெண்களுக்கு இன்று ஜூலை 15ஆம் தேதி ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த பணம் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். இது சம்மந்தமான அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும், கூடுதலாக பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது, அது என்ன என்பதை பற்றியும், அதே சமயத்தில் மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வரணும், அதற்கு எப்படி ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணி உரிமை தொகை பெறுவது என்பதை பற்றிருந்து அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. உங்களுக்கு பணம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். டியர் கஸ்டமர், டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1000 கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு டேட் இருக்கும். உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்முறையீடு செய்த பெண்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள்ஸில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதிகாரிகள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுமக்கள் உள்நுழைவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ண பிறகு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உள்ளபடி உங்கள் விவரங்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும் மாதிரி உங்களோட நேம், ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கடை எண், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு பணம் வந்திருந்ததுன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் வந்திருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வச்சு காரணத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களோட டீட்டெயில்ஸே வரலனா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் எங்கள் தரவு பட்டியலில் இல்லை, இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். KMUTக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு வந்திருக்கு. இதுவரை எல்லா தவணையும் பணமும் வந்திருக்கு. கடந்த தவணை இந்த தவணையும் பணம் வரல, அல்லது இந்த தவணை 6 ரூபாய் பணம் வரலனா நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதை எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு முதல்வரின் முகவரின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் முதல்வரின் முகவரின்னு சொல்லி வரும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்க வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் லாகின் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆல்ரெடி எம்எம்என்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெரிஃபைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ராக் எக்ரிவென்ஸ், ஃபைல் எக்ரிவென்ஸ்னு இருக்கும். நீங்கள் ஃபைல் எக்ரிவென்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சப்மிட் எக்ரிவென்ஸ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கங்க.
அட்ரஸ் என்டர் பண்ண பிறகு ஆல்டர்னேட் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் இண்டிவிஜுவல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அது செலக்ட் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கிரீவன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகலன்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிங்க. எந்த மந்த்துக்கான பணம் வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அது செலக்ட் பண்ண பிறகு லோக்கல் பாடி டைப் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. கிரீவன்ஸ் டைப் வந்து மகளிர் உரிமை திட்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் செலக்ட் ஆகிடும். அடுத்ததாக லோக்கல் பாடி டைப் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. கிரீவன்ஸ் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு கிரீவன்ஸ் சப் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க்ஸ் அப்ரூவ்ட் பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் அப்ரூவ் ஆகிருக்க அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா அப்ரூவ்ட் பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் என்னென்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான டாக்குமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அமௌண்ட் கிரெடிட் ஆன எஸ்எம்எஸ் அந்த மாதிரி இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 7 to 15 டேஸ்க்குள்ளே உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.